இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கவனித்து பார் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் சொல்கிறது, யோபு 21:5 என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு தேவ மனிதன் அங்கு குறிப்பிடப்பட்ட காரியம், என்னை கவனித்து பாருங்கள். அதனுடைய நண்பர்களோடு சொல்லிக் கொள்கின்ற காரியம் பாருங்க. அவனுடைய வாழ்க்கை, யோபுடைய புத்தகத்தை நாம் முழுவதும் வாசித்து பார்த்தோம் என்றால் அவனுடைய சொந்த அனுபவம். இது ஒரு கதை அல்ல. நம்ம நினைப்போம் யோபு புத்தகத்தை எழுதினது யார் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் இந்த யோபு அவனுடைய அந்த சம்பவங்கள், அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது இது ஒரு உண்மை சம்பவம். அங்கே யோபுடைய அவனை கவனித்து பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா சொல்றது, அழிந்து போகிற பொன் ஒரு அக்கினியினால் சோதிக்கப்படுகிற, அக்கினியினால் சோதனை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த சம்பவம் என்ன குறிப்பிடப்படுகிறதுனா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசம், அதாவது விலையேற பெற்ற விசுவாசம். இந்த உலகத்தில் ஒரு பொன் எப்படி சோதிக்கப்பட்டு ஒரு தரமான தங்கம் என்று சொல்லி அது விற்பனைக்கு கொடுக்கப்படுகிறதோ, அதே போலதான் விலையேற பெற்ற நம்மளுடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுகிறது. இந்த யோபு அவனுடைய வாழ்க்கையிலே கவனித்து பார்க்க வேண்டிய ஒன்று இதுதான். இன்னும் சொன்ன அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, யோபு இது மனிதனுடைய வேதனை அல்ல, கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய ஆதிக்கத்தை இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் அந்த யோபு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறதே இல்லை, சில நேரங்கள் அது புரிகிறதும் இல்லை. அதில் ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. யோபுவை நம்ம கவனித்து பார்க்கணும். அது நமக்கு அந்த புத்தகத்தின் வழியாக கர்த்தர் நமக்கு அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுத் தருகிறார். பாருங்க, யோபு ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். இன்றைக்கும் நம்ம கூட இதே போல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பாருங்க, நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் வாழ வேண்டும்? ஏன் எனக்கு இது சம்பவித்தது? கடவுளிடத்தில் நீதி இல்லையா? எனும் எதிர்காலம் எப்படி? செல்ல வேண்டிய வழி எது என்று சொல்லி இன்னும் நிறைய கேள்விகளை யோபு புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதலாம். பாருங்க, இதெல்லாம் நம்மளும் சொல்றோன்னு, யோபு போல தான் நம்மளும் கேட்குறோம். நெக்ஸ்ட் என்ன, நம்ம லைஃப் அடுத்து என்ன நடக்க போகுது, ஒரு கேள்விக்குறி. அப்படிப்பட்ட காரியம் யோபுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். யோபு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு, இவ்வளோ சம்பவம் நடந்த பிறகு ஒரே நாளில் அவனுக்குள்ள எல்லா ஆஸ்திகள், அவனுடைய சம்பத்து எல்லாம் அவனை விட்டு போன உடனே அவன் புரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 12:9 கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றிலும் அறியாதவன் யார் என்று கூறி இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய கரம், இது என்னுடைய தவறு அல்ல, கர்த்தருடைய கரம். இன்னும் யோபு இன்னொரு காரியத்தை சொல்ற, யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்ய நினைக்கிறார். அதனால தான் நம்மையும் அறியாத ஒரு காரியம் நடக்கு. அதனால தான் நம்ம கேள்வி கேட்குறோம். யோபு போல சில நேரங்களில் நம்ம கேள்வி கேட்குறோம்ல, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்கிறேன், இதுக்கு வாழ்கிறதுக்கு செத்துடலாம். அப்படிலாம் நம்ம சில வார்த்தைகளை மிக மிஞ்சி நம்மளால் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாத கேள்விகளை நம்ம கேட்குறோம். இன்னும் யோபு புத்தகத்தில் ஒரு காரியத்தை கவனித்து பார்க்கும்படி யோபுவே சொல்கிறார். பாருங்க, யோபு 40:15 இப்போதும் பிகேமோத்தை நீ கவனித்து பார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இங்கே பிகேமோத் அப்படின்னா அங்கே ஒரு விலங்கு, ஒரு மணி, ஒரு
விலங்கை குறிக்கிறது. சொன்னால் கடல் யானை இல்லைன்னா நீர் யானை சொல்லலாம், இல்லை என்ன சொன்னா டைனோசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அந்த பகுதிகளை வாசித்த ஆராய்ச்சியாளர்கள் யோபு சொன்ன ஒரு விலங்கு என்னென்னா ஒருவேளை முதலையாவது இருக்கலாம், ஆனால் இது ஒரு விலங்கு. இதை கவனித்து பார்க்கும்படி யோபு சொல்கிறார். அது எப்படிப்பட்ட விலங்குனா அது ஒரு புல்லை தின்கிற ஒரு விலங்கு. இன்னும் அதனுடைய பலன் அதனுடைய இடுப்பில் இருக்குது, அதனுடைய வீரியம் அதனுடைய நரம்பு, உடலில் இருக்கிற நரம்பில் இருக்குது, அவ்வளோ பலன். அப்படிப்பட்ட ஒரு விலங்கை நம்ம பார்த்துருக்கோமா? தெரியல. இது ஒரு வேளை அழிந்து போயிருக்கிற ஒரு விலங்கை குறித்து இது இங்கே அப்போ டைனோசராக தான் இருக்கலாம். இங்கே அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பியை போலவும் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விலங்கை குறித்து இந்த பகுதியிலே போடப்பட்டிருக்கு. அது படுத்துக்கொள்ளும் இடம் எப்படி இருக்குதுன்னா, நிழலுள்ள செடியின் கீழும் நாணலின் மறைவிலும் உளையான சேச்சிலும் அது படுத்துக்கொள்ளுமா. இப்படிப்பட்ட ஒரு விலங்கை கவனித்து பார்க்கும்படி யோபுவே அந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். அதில் 3 காரியத்தை இந்த விலங்குக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து ஒரு வசனம் சொல்கிறது. யோபு 40:19 பிகேமோத்திற்கு தேவன் ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் 2வது பாருங்க, யோபு 40:23 பிகேமோத் நதி புரண்டு வந்தாலும் அது பயந்து ஓடாது. பட்டயத்தை கொடுத்திருக்கிறாராம் கர்த்தர். 2வது அதுக்கு துளி அளவு கூட பயமே இருக்காது. 3வது பாருங்க, யோபு 40:23 போடப்பட்டிருக்கிறது, யோர்தான் நதியின் மொத்த தண்ணீரும் பிகேமோத்தின் முகத்தில் மோதினாலும் அது அசையாது என்று போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த பிகேமோத்தை கவனித்து பாருண்டு இந்த யோபு சொல்லக்காரு. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் கர்த்தர் நமக்கு ஒரு பட்டயத்தை தந்திருக்கிறார், ஆவிக்குரிய பட்டயம். பாருங்க, எபேசியர் 6:7 போடப்பட்டிருக்க அந்த ஆவிக்குரிய பட்டயம் இந்த வேத புத்தகம், வேத வசனம். இந்த பட்டயத்தை எத்தனை பேர் நம்ம பெற்று கொண்டு இருக்கிறோம்? 2வது பாருங்க, அது பயமே இருக்காதுன்னு சொல்றாங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் சோர்ந்து பயந்துடுறோம்ல, அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒன்று, ஆன்மீகரிய வாழ்க்கையில் நம்ம இன்னும் வளரணும்னா நமக்கு இந்த பயம் இருக்கவே கூடாது. நீதிமானுக்கு துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் பயப்படவில்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்குமா. அவ்வளோ பலம் நம்மளுக்கு இந்த விலங்கை போல பலம் நமக்கு வரணும்னா நம்ம துளி அளவு கூட ஆவிக்குரிய ஓட்டத்தில் பயப்படாமல் இருக்கணும். 3வது பாருங்க, அது அசையாதான். எவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் வழிநடத்தி அவங்க எகிப்து தேசத்தில் அடிமையிலேருந்து போகும்போது அங்கே யோர்தான் நதி அவர்களை குறுக்கிடும் போது அந்த நதி அவங்களுக்கு வழி விடுகிறது பாருங்க. அது புரண்டு வந்தாலும் அது மேலே விழுந்தாலும் அந்த பிகமேத்து அது அசையான அது அதனுடைய அது எந்த துளி அளவு கூட அதை மேற்கொள்ளாது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 22:11 பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து அசையாதிருந்தால் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம். அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த விலங்கு பிக்குமத்தை போல நம் அசையாமல் இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ ஆவிக்குரிய பட்டயமாகிய வேத வசனம் பயப்படாமல் கர்த்தருக்குள் திடமனதாக இருந்து பயப்படாமல் இருந்து இந்த பிகமத்தை போல நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காக்கும்போது கர்த்தர் நம்மை அசையாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பெருகும்படி செய்வார். இந்த யோபு புத்தகத்தை நாம் எத்தனை பேர் கவனித்து பார்க்கிறோம்? யோபுவை எத்தனை பேர் கவனித்து பார்க்கிறோம்? அது அவளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன் உதாரணம். அந்த சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறோம். போப்போமா இசப்பா, அந்த யோபுவை போல எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கேள்வி இருக்குது, அதுக்கு பதிலே இல்லை. ஆனால் கர்த்தர் நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை நம்ம இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட இந்த யோபுவை போல யோபுவை நாங்கள் கவனித்து பார்க்கிறோம். அவனுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பாவமும் அவன் செய்யவில்லை, தூசிக்கலை.
ஆண்டருடைய சமூகத்திலே ஆண்டருடைய மேன்மையான காரியங்களை சொல்லி அவன் உண்மையே உறுதியாக பற்றி கொண்டது போல நாங்களும் கூட ஆவிக்குரிய பட்டயங்களை பெற்றுக்கொண்டு பயப்படாமல் உம்முடைய பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்தை அடைந்து நாங்கள் உண்மையே உண்மையே மகிமைப்படுத்த நீங்கள் கிருபித்தாங்க. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.